அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் இங்கே பாருங்கள் பழைய கஞ்சி. நைட்டு சோத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம். பழைய கஞ்சிக்கு என்ன தொட்டுக்கிறேன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், மோர் மிளகா, வீட்டில் போட்ட மோர் மிளகா. வத்தலும் வீட்டில் போட்டது தான், கொத்தரை வத்தல். சீனி வத்தல்னு சொல்லுவாங்க, கொத்தரை வத்தல்னு சொல்லுவாங்க. இது சீனி வத்தல்னு சொல்லுவாங்க ஒருத்தர். எப்படி என்றாலும் சொல்லிக்கிறலாம். கொத்தரை வத்தல், எங்கள் ஊரில் எல்லாம் கொத்தரை வத்தல்னு நாங்கள் சொல்லுவோம். மோர் மிளகா. அங்கே பாருங்கள், கருவேப்பிலை தொக்கு. வீடியோ இப்போ இது செஞ்சது போல் செய்ய போகிறேன்னு சொன்னேன்ல, கருவேப்பிலை தொக்கு. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை தொக்கு செஞ்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை தொக்கு நம்ம இட்லி, தோசை, இந்த மாதிரி பழைய கஞ்சி, தயிர் சாதம், இதுகளுக்கெல்லாம் கொஞ்சோன்னு அப்படியே வச்சுக்கிட்டு சாப்பிட்டா கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரெஷருக்கு இதுக்கெல்லாம் நல்லது. முடி வளர்ச்சி, கண்ணுக்கு எல்லாத்துக்குமே நல்லது இந்த கருவேப்பிலை தொக்கு. இது கொஞ்சோன்னு இருந்துச்சுன்னா அப்படியே சுடுசோறு வடித்தவொடனே இதை போட்டு சாப்பிட்டோம்னா வேறு தொட்டுக்கிறல வேண்டாம். தேவைப்பட்டால் அப்பளம் வறுத்து சாப்பிடலாம். அப்படி ஒரு கருவேப்பிலை தொக்கு உடம்புக்கு மருத்துவமான இது. கருவேப்பிலையை நம்ம தாளித்தோம்னா எடுத்து தூக்கி எறிஞ்சிடுவோம். அந்த மாதிரி தொக்காக இருந்தால் எடுத்து நாம் எல்லாத்துக்குமே சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், இது வெளியே தான் வச்சுருக்கேன். 1 வாரம் வரைக்கும் வெளியே வச்சுருக்கலாம். இது 1 மாதம் 2 மாதத்துக்கு வச்சுருக்கேன்னா நம்ம கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி வத்த சுருள கிண்டி எடுத்து வச்சோம்னா நம்ம வெளியிலே வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சாதத்துலலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சுடு சாதத்தில் எல்லாம் போட்டு சாப்பிடலாம். மாதக்கணக்கில் கூட வச்சுக்கலாம். 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கிறலாம் இந்த கருவேப்பிலை தொக்கை. இந்த கருவேப்பிலை தொக்கு உடம்புக்கு அம்பிட்டு நல்லதுங்க. வேஸ்ட்டுன்னு தூக்கி எறிஞ்சிடாமல் இந்த மாதிரி தொக்குகளை செஞ்சு கடையில் போய் ஊறுகாய் வாங்குறதுக்கு அதில் வினிகரு, உப்பு கூட போட்டிருப்பா. இது நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக செஞ்சுக்கிடுவோம். பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிறலாம். வெங்காயத்தூள், வரமிளகா பிச்சு போட்டும் வச்சுருக்கேன் நான் அதில். ஏன்னா இதில் ஊறிக்கிட்டே இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும் கஞ்சிகளுக்கெல்லாம். பாருங்க, பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன், மிளகா பிச்சு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் ஊறிக்கிட்டே இருந்தால் பழைய கஞ்சிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி இது ஏன்னா நம்மளுக்கு தேவைப்பட்டதை போட்டுக்கிறலாம். பூண்டு சேர்த்துக்கிறலாம், வரமிளகா பிச்சு போட்டுக்கிறலாம். இல்லைன்னா நம்ம அதை சோத்தில் போட்டு பிசைஞ்சிக்கிட்டே அந்த பூண்டு இந்த வரமிளகா தட்டுக்கிட்டே சாப்பிட்றலாம். தேவைப்பட்டால் அப்பளம் வறுத்துக்கிறலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை கிடைக்கும் போது தொக்கு பண்ணி, கருவேப்பிலையில் மட்டும் இல்லை, கொத்தமல்லி